கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவம் உங்களை செயலற்றவர்களாக மாற்றிவிடும். உங்களுடைய பாவம் உங்களை நடைபெணமாக்கிவிடும். உங்களுடைய பாவம் அந்தரங்க பாவம், யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்கலாம். ஆனா பாவத்தினுடைய விளைவு கண்டிப்பா வெளியே தெரியும். அது நிச்சயம் நஷ்டமே, நிச்சயம் சேதமே, நிச்சயம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும், உலகப்புற வாழ்க்கையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும், வருமானத்தையும் பாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும். எல்லா பாவத்துக்கும் நிச்சயம் விளைவு உண்டு, விளைச்சல் உண்டு. அந்தரங்க பாவம். சோ இன்னைக்கு அநேகர் பாவத்தினால் செயலற்ற மக்கள். ரெண்டு பேரை காட்டி ஜெபிக்கிறேன். ஒண்ணு, யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷம் வியாதிக்காரன். அடுத்தது மார்க் 2ஆம் அதிகாரத்துல திமிருவாதக்காரன். இந்த ரெண்டு சம்பவத்தையும் பாருங்க. 38 வருஷம் வியாதிக்காரன், ஆண்டவர் வந்தாரு, விசாரிச்சாரு, சோகமாக பழக்கிறது போயிட்டான். அடுத்த முறை ஆலயத்துல பார்க்கும்போது இதை விட அதிக கேடானது உனக்கு வந்துடாதபடிக்கு இனி பாவம் செஞ்சிடாதன்ற. அப்ப படுத்த படுக்கை காரணம் என்ன? பாவம். திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரிச்சு உள்ள இருக்கிறாங்க. ஏசு, மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு பாவத்தை மன்னிக்கிற. பாவம் படுத்த படுக்கைக்கு திமிர்வாதத்துக்கு பின்னால பாவம் செயலற்று போனது இல்லை. 38 வருஷம் ஒரு லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கை முக்கியமான காலகட்டம் 40 வருஷம் முக்கியமான, அது ஃபுல்லா ஸ்பாயில் நிலைமை. அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று உங்களுக்கு அனுப்புறாரு. நீ ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடைபெறமா இருப்பீங்கன்னு சொன்னா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில செயலற்ற மக்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, செயலற்ற மக்கள் என்னது? சில பேர் என்னது, நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணு சுயமா யோசித்து அதை அப்பீல் பண்ணி அதை செயல்படுத்தி அதுல சக்சஸ் பாக்குற நிலைமை இல்லாம ஏதோ போய்கொண்டு இந்த வேலை செய்ய வாய்க்குது, இதை செய்யறேன், அதை வாய்க்குது, அதை செய்யறேன், செய்ய சொல்றாங்க செய்யறேன், என் கடமை கால் வீட்டுல ஏதோ நடைபெறமா ஓட்டம் நடைமா இருக்கிற ஒரு நிலைமை. பட் ஆனா அனுபவிச்சு வாழ்ற வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன? ஏற்கனவே சில அந்தரங்க பாவம். ஒருவேளை பாவம் வெளியே தெரியாம நீங்க தப்பிச்சுட்டு இருக்கலாம், ஆனா அதுல தண்டனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ரீமாக்காராபா ஷட்டத்தோனி மாக்காராகாலா, யாருக்கும் தெரியும் எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் அந்த தண்டனைக்குள்ள இருக்கிறீங்க. தீர்க்கதரிசியா பேசுறேன், கத்திர ஊழியக்காரனா பேசுறேன். இப்போ ஒன்றும் இல்ல, உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு, உங்களுக்கும் புதுவாழ்வு உண்டு. நீங்க பாவத்தை அறிக்கைட்டு விட்டுருங்க. கர்த்தரை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் தவறுதான், மன்னியும், இனி செய்ய மாட்டேன், தண்டனை அனுபவிச்சுட்டு போதும், மீட்டு எடுங்கப்பான்னு சொல்லுங்க. பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கும் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பா. சகோதரி, உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பா. சகோதரனே, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பா. பாவம் மன்னிக்கப்படும். நீயும் இழந்த புதுவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஏன் நடைபெறமா இருக்கணும்? அறிக்கையிடு, விற்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம்மா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். எங்களுடைய பாவம் எங்களை படுக்க வைக்குதப்பா. எங்களுடைய பாவம் செயலற்ற மக்களை மாற்றுதப்பா. எங்களுடைய பாவம் நடைபெறமா மாத்தினது மீண்டும் அது தொடர விரும்பல, ஒப்பு கொடுக்கிறோம். அதனால அந்த விளைச்சல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறது கலங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எந்த பாரத்தோட ஜெபிக்கிறேன். பலத்தை மாற்றிருந்தாங்க, பலத்தை விடுத்தாங்க. அந்த பாவம் செஞ்சு அதனால தூச அந்த விளைவு சாபத்துக்குள்ள எடுக்கலாம். எல்லாத்தையும் உடைச்சு போற இயேசுவின் நாமத்தில். அப்படி செய்யறதான் கிருபைக்காக நமக்கு சோதரம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.